ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு punarvis கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சிப்ஸ் கடைகளில் விற்கக்கூடிய உருளைக்கிழங்கு குச்சி வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல உருளைக்கிழங்கை நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 கிலோ அளவு இருக்கும். இப்போ தோல் சீவி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு கெட்டியாக இருக்கணும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் சிப்ஸு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ண உடனே நம்ம தண்ணியில் போட்டு போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். உருளைக்கிழங்கை 2ஆக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கட் பண்ண இந்த ஸ்லைசஸை நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மெல்லிசாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி இந்த உருளைக்கிழங்கு துண்டுகளை நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நம்ம ஊற வச்சோன்னா நம்ம வறுக்கும்போது கிறிஸ்பியாக வரும் உருளைக்கிழங்கு சிப்ஸு. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு டவலில் போட்டு நம்ம ஆற வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு சின்ன சிட்டிக்கை மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்து தெளிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ எண்ணெயில் போட ஆரம்பிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இந்த மாதிரி பிரித்து போடுங்க. நல்லா சிப்ஸு போடும்போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு போடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். அடிக்கடி அடியில் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இப்போ எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கிறதெல்லாம் நின்றுடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸை வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த பேட்சும் போட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலையை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குன்னு. இப்போ கடைசியாக இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையை தூவிக்கலாம். இதை வந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் தயிர் சாதம், சாம்பார் சாதம் இந்த மாதிரி சாதங்களுக்கு வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு குச்சி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.